இங்க இது போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பீட் செயினை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இது ரொம்ப ஃப்ளிம்ஸியாக இருக்கும். அது நான் இதை யூஸ் பண்ண முடியுமா தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் அதுவும் இது வந்து ஆத்தென்டிக்காக இல்லையாங்கிறத நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம போய் இதை மெல்ட் பண்ணி பார்த்துடுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தான் சரி இதை எடுத்துன்னு போய் நம்ம தெரிஞ்ச ஜுவல்லர்கிட்ட வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். வி கேன் கோ அண்ட் செக் இட் அவுட் டு ஃபைண்ட் தட் 3.22 கிராம்ஸ் இருக்குங்கிறதா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணினேன். ஸோ மேற்கொண்டு இருக்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மெல்ட் எப்படி பண்ணினோம், எவ்வளோ வந்ததுங்கிறது சொல்கிறேன். வெயிட்டு போட்டு பார்த்துட்டேங்க. வெயிட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4.42 கிட்ட வருது டோட்டல் வெயிட்டு. மெட்டலோட வெயிட் வந்து கடையில் போய் தான் தெரியும். ஸோ நான் என் தெரிஞ்ச கடையில் வந்துட்டேங்க. இங்கே வந்து மெல்ட் பண்ணி பார்க்கலாம். அது 916 பியூரிட்டியும் செக் பண்ணிடலாம். மெல்ட் பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துடலாம் அப்படின்னு. மெயினாக ஒரு பயம் தான், வேறு ஒன்றும் இல்லை. கம்மியாக ரேட்டு கொடுத்து வாங்கறச்சே வந்து ஆத்தென்டிக்காக இருக்குமா இல்லையா அப்படின்னு ஒரு பயம்தான். ஸோ அவங்க வந்து பார்த்துட்ருக்குறாங்க. பார்த்துட்டு வந்து வெயிட்டை போட்டு கொடுப்பாங்க. ரஃப் எஸ்டிமேட் போட்டு கொடுப்பாங்க. பட் ஆக்சுவலி போட்ட எஸ்டிமேட் வந்து ரொம்பவே கம்மியாக தாங்க போட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து அந்த பீட் எவ்வளோ இருக்குங்கிறது ஒரு ஐடியா இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் இன்வாய்ஸை காமிச்சேன். இன்வாய்ஸ் காமிச்சதுக்கப்புறம் திரும்பி அவங்க வெரிஃபை பண்ணி மெல்ட் பண்ணினதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, அது கரெக்டாக தான் வரும் அப்படின்னாங்க. 916 இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா பீடோடு சேர்த்து 4.4 இன்வாய்ஸில் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இன்வாய்ஸில் வந்து 4.4 தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா மெல்ட்டிங்க்கு கொடுக்கறதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். டோட்டல் வெயிட் வந்து 4.4 பீடோடு சேர்த்து அது கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ வந்து அவங்க ஃபுல்லாக அந்த பீடெல்லாம் தட்டி எடுத்துகிட்டு அதில் எவ்வளோ கோல்டு இருக்குங்கிறது பார்த்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை திரும்பி மெல்ட்டும் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஒரு பயம் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போது ரொம்ப கம்மியாக ரேட்டில் இருக்குன்னா அது கரெக்டாக இருக்குமா, நம்ம ஏமாந்துடுவோமா, சின்ன பொருளாக வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய பொருள் வாங்கலாமே. பாருங்கள், இப்போ கரெக்டாக 3.22 இருக்குது. எனக்கு தெரிஞ்சாலும் இது பார்த்ததுமே எனக்கு ஒரு ரிலீஃப் வந்துருச்சு. சரி நம்ம ஏமாறல அப்படின்னு. இப்போ அவர் ரீவெரிஃபை பண்ணுறாரு. எல்லாம் மெல்ட் பண்ணினதுக்கப்புறம் ஃபுல்லாக 3.23 வருதுங்க. இதுதாங்க எனக்கு எஸ்டிமேட் கிடச்சது. இதுதாங்க எஸ்டிமேட் போட்டு கொடுத்தாங்க. 28,730 வந்திருக்கு. இப்போ அன்னி ரேட்டு பார்த்தீங்கன்னா 9170 நான் விற்கறச்சு. ஆக்சுவலி எனக்கு டோட்டல் லாஸ் பார்த்தீங்கன்னா அந்த என்னைக்கு வாங்கினேன்னு அதுக்கு அடுத்த நாளே நான் மெல்ட் பண்ண கொடுத்துட்டேன். 29,700 கிட்ட இருக்கிறதுக்கு பதிலாக 28,700 1000 rupees லாஸ் தான். பட் ஐ டோன்ட் மைண்ட். ஏன்னா இது வந்து கரெக்டாக இல்லையா, ஆத்தென்டிக்காக இல்லையா அப்படின்னு எனக்கே வந்து ஒரு டவுட் இருந்தவே தான் நான் வந்து இதை பண்ணினேன். த ரீசன் இதுக்கு இன்னொன்று என்னென்னா, நான் பேங்கிள் எல்லாமும் வாங்கினேன். ஸோ ஹெவி வெயிட்டாக கொடுத்து வாங்கி அதில் ஏமாந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம் தான். இட்ஸ் பியூர்லி அவுட் ஆஃப் ஃபியர் நான் இதை பண்ணியிருக்கேன். அது தவிர என்னென்னா, நம்ம வந்து இதெல்லாம் போஸ்ட் வேறு பண்ணுறோம். போஸ்ட் பண்ணறச்சே தப்பான ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது இது. நான் இது எனக்காக தான் வந்து மெல்ட் பண்ணி நான் இந்த கடையிலேருந்து இந்த ரேட் எப்போவுமே கொடுக்குறாங்க. 2 இயர்ஸாக நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த ரேட் அவங்க கொடுக்குறாங்கன்னா இங்கே ரெகுலராக நம்ம வாங்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் வந்து நான் இந்த வேலையே பண்ணேன். இப்போது இது வந்து எனக்கு இன்னும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துடும் அங்கே நிறையா வாங்குறதுக்கு. இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ளீஸ் ஷேர் இட். இதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டை வச்சு நான் என்ன பண்ணேங்கிறது அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் இது வந்து இதில் ஏதான ஒரு டவுட் இருந்தது, இல்லை எப்படி இது கால்குலேஷன் வந்திருக்குன்னு உங்களுக்கு ஏதான டவுட் இருந்தால் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. நான் வந்து இதுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட்.